பகவத் விநாயக மூர்த்திக்கு ஜெய். நேவேத்தியெல்லாம் வந்திருக்கு. 1008 இளநின்னு சொல்லியிருந்தா அதுக்கு மேலேயே நிறைய ஆயிருக்கு. பகவத் விநாயகருக்கு அலங்காரம் ஆகிட்டுருக்கு. அர்ச்சனை ஆகுது. சுவாமிக்கு யார் இது சக்கராண்ணம் லைவ் இல்லை? ஆமாம், இல்லை சக்கராண்ணம் எல்லாமே என்னென்ன உண்டோ தத்தி அண்ணம் சக்கராண்ணம் சாம்பார் அண்ணம் எல்லாமே நேவேத்தியம் ஆகிருக்கு. ரொம்ப ஒரு அருமையான ஒரு பகவத் விநாயகருக்கு எப்போதுமே ஆகும். இங்கே கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் ரொம்ப பாலாஜியோட ஒத்துழைப்போடையும் நல்ல அருமையான இருக்குது. நம்ம சுரேஷ் சிவாச்சாரியார் ரொம்ப அருமையாக பார்த்து பண்ணிட்டுருக்கார். இது அர்ச்சனை ஆகிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நவகிரக இதை திருவாச்சி நவகிரக திருவாச்சியில் போட்டு அருமையான அலங்காரம். தண்ணி சொட்ட சொட்ட தொப்பையும் தொந்தியும் விஷ்ணு பாலாஜி ரொம்ப அருமையாக இதில் ஈடுபாடு பண்ணி பகவத்துக்கு ரொம்ப இருக்குது. அதனால தான் சாமா வந்திருக்காரு. இங்கே இளைஞர் பஜனை சமாஜம் மெம்பர் எல்லோரும் வந்திருக்கார். சிவசும்பு சார் வந்திருக்கார். எல்லோரும் நாங்கள்லாம் வந்து மார்கழி 30 நாளும் சிவசும்பு சார் தலைமையில் இங்கே தான் பகவத் விநாயகர் தான் பஜனை ஆரம்பிப்போம். பஜனை இங்கே முடியும். அப்பேற்பட்ட அபார கருணா மூர்த்திவர் பகவத் விநாயகர். காசியை விட வீசம் அதிகம் கொடுக்கக்கூடிய அற்புத மூர்த்தி. எல்லாம் உள்ள பகவத் விநாயகரை நம்ம பிரார்த்திச்சுக்குவோம். இப்போ 1008 இளநீன்னா 1008னா அது 1500 கூட ஆகிருக்கும் போல இருக்குது. நிறையா வந்துட்டு இருந்தது. மெய்யன்பர்கள் பக்த கொடியெல்லாம் கொடுத்துருந்தா ரொம்ப அற்புதமாக ஆகி இப்போ தந்தம் மகாபெரிவா கொடுத்த தந்தம் அதை வச்சுருக்கா. ரொம்ப அலங்காரம் வெள்ளிக்காப்பு அலங்காரம் வெள்ளி கவசம் போட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது. கிரானைட் ரொம்ப அற்புதம். விநாயகனை கொஞ்சம் கொண்டு விட்டுருங்க, நான் போயிடுறேன்.
பகவத் விநாயக மூர்த்திக்கு ஜெய்.